வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். துன்பங்கள் ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன துவா ஓதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நோக்கம் நிறைவேற்ற வேணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஒரு சிறிய துவா இருக்குது. ஹஜ்ரத் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது அது நோக்கம் நிறைவேற்றுவதற்கு என்ன துவா ஓதுனாங்க அப்படின்னா, லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா. பாவத்திலிருந்து திரும்புவதும் நன்மையான காரியம் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லை என்பதை அதிகமாக ஓதி வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறார்கள். தீன் துனியாவின் சகல பிரச்சனைகள் துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெற அந்த நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கும் இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவது ஒரு அனுபவபூர்வமான அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகத்தின் அளவை குறிப்பிடுகையில் தினமும் 500 தடவை இதை ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் 100 தடவை ஸலவாத்து ஓதி தமது நோக்கத்தை நிறைவேற துவா செய்யவும். அதோடைய ஸலவாத்து ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.